ரூல்ஸ் தெரியும். தெரில, வாயில் வந்தது. கிரசண்டின் செல்ல பிள்ளை கதிரவன் பூஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு பூஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஜான்சினா ஆகிட்டாரு. கதிர் ஏன் கிருஷ்ணன் இங்கே திருப்பி பார்த்துருக்காரு? எதுக்கு நீ அடுத்த மேட்ச் நமக்கு தானே. bowler name Darren Kadir மகிழினி. அவர் குழந்தை பெயர் செல்லப்பிள்ளை. பிரவீனா யார் அது? ஸ்ட்ரைக்கர் பிரவீன். யார் பிரவீன்? ரஞ்சித் டீமில் ஆடுவானே அவனா? போன மேட்ச்லாம் ஆடல. நான் ஸ்ட்ரைக் வசந்த். 12th மணிங்க வாங்குங்க தயவு செஞ்சு. ஸ்கோர் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. 2 டீம்லேயே 12th மணிக்கு வந்துடுங்க. First ball of the mark, Praveen of the mark, 1 run. செல்லா ஃபேமிலி வந்திருக்காங்க. செல்லா ஃபேமிலி. செல்லா ஆட்டத்தை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப பெருமை அடைஞ்சாருங்க. பால் நம்பர் 2. தாமரை ரொம்ப சிறப்பு. செகண்ட் பால். ஆஹா, ரன் அவுட் வாய்ப்பா? மிஸ். தானே பின்னாடி இருந்து சேரப் பண்ணுறாரு செல்லாக்கு. இங்கே ஃபீல்ட்லேருந்து வெளியே இருந்து தாமரை சேரப் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கீங்களா? செகண்ட் பால் டாட் பால். ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருந்தது. தேர்ட் பால். நல்ல பால். ரன் அவுட்டா? இல்லை. கதிர் பெஸ்ட் பவுலர் சொல்லலாம். டாப் 3rd இருக்காருங்க. வேர்ல்ட்ஸ் டாப் 3rd பவுலர். நம்பர் 1 ஆல்ரவுண்டர் கதிர். நம்பர் 2 ரவி, கிறிஸ் ரவி. ஷார்ட் பட் இதெல்லாம் போகாது, ஏன்னா அந்த மாதிரி பால் அது. நல்ல ஃபீல்டிங் ரவி கிட்ட இருந்து. குட் த்ரோ. நல்ல ஃபீல்டு தான் சொன்னேன். ரவி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு, டயர்ட் ஆகிடுவார், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தெரியாது. ஷார்ட். ரன் அவுட் வாய்ப்பா? ஐயோ, கதிர விரல பார்த்துக்கோங்க. நல்ல ரன்னு. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். குட் ஃபீல்டிங். இந்த மேட்ச் 2 டீமும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பால் 1லேருந்து ஃபீல்டிங், பவுலிங்.
ஷார்ட் நல்ல பவுலருங்க, உள்ளே போட்டுன்னு இருக்காரு, தூக்கி ஆடுறது கஷ்டம், விண்டு சப்போர்ட் பண்ணல. குட் bowling comes to an ஸ்கோர் என்ன 4 ரன்னுங்க. 12th மேன் வந்தாங்களா? மூணு ரன், ஸ்கோர் 3. ஒன் ஓவர் 3 ரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் ஓவர் சந்தோஷ். நமக்கு தானே அத்த மேட்ச், அதனால லாஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் பால், குட் பால். ரவி காலி அவள் தான். ரவி சிரிக்கிறாப்ல. செகண்ட் பால், பால் நம்பர் 2. என்ன அடிக்கிறோம்? பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி 4 ரன்ஸ். ரவி wicket number 1. பிரதீப் கேட்ச் பிடிச்சவர் நேம் பிரதீப். நெக்ஸ்ட் பால். பா பயங்கரமான லென்த், ஆனால் வைடு. பேட்ஸ்மேன் நேம் என்ன? ஆனந்த். ஸ்ட்ரைக்கர்ஸ் ஏன் வரவே மாட்டாங்க? ஆஹா, சிறந்த பந்து. ஏத்துறாரு வைடு, ஆனா இந்த பால் ஏத்தல. சரண், ரவி எந்த ஓவர் போட நீங்க கெஸ் பண்றீங்க? எந்த ஓவர்? ரவி 5th ஓவர் வருவார். ஓகே. நெக்ஸ்ட் பால். கேப்பா? கேட்சா? கேட்ச். குட் டேக். விக்கெட் நம்பர் 2. ஆனந்த் பேட் எடுத்து மண்டையில் அடிச்சுக்கிறாரு, அடிக்கிறவே இல்லை. கேட்ச் பிடிச்சவர் விஜய். நல்ல ஃபீல்டரு, பவுலரு, பேட்ஸ்மேனு, ஆல்ரவுண்டரு. என்ன எத்தனை பால் இருக்கு? லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கரோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நட்டு. இல்லை செந்தில்.
Next batsman name Sendil. Right hand batsman Sendil. இவர் நல்ல கீப்பரும் கூட. கீப்பர் தான் நிற்பார், அப்படி சொல்லலாம். தான் பூஸ்டாக தான் ஆடுவார்ல. லாஸ்ட் பால் செந்தில் ஆன் ஸ்ட்ரைக். டாட் ஓவர். பவர் பிளே ஓவர். 11 runs for 2 overs, 2 wickets. Eleven. வசந்த் இருக்காருங்க இன்னும் பிச்சில். கேப்டன் நாயகன் 2 மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. 3rd மேட்ச் ஆடுறாரு இப்போது. ஃபஸ்ட் ஓவர் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆடினார், அதோடு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆடுறாரு. பவுலர் நேம் விஜய். பவுலர் விஜய். பேட்ஸ்மேன் வாசு என்கிற வசந்த். இன்சைடுங்க, பேட்டுக்கு இன்சைடு. S2 நல்ல டீம் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ் பட் டாட். S2 நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, என்ன ரீசன் தெரில. நல்ல பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க லூஸ் பால் இல்லாமல். அகைன் ரைட் பால், லீகல் பால். 3 dots continuous. Remaining 3 ball to go. Shot 4க்கு வாய்ப்பா. ரவி ஓடுறாரு, பிடிச்சிட்டாரு. செகண்ட் ரன் ஓடுறாங்க. 2 runs completed. 2 runs. 2 ஓட்டங்கள். அகைன் ரிவர்ஸ், மிஸ்ஸுங்க. கரெக்டாக எடுக்கிறாரு, பாலும் படுற மாதிரி படுது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பேட்டு தானே, பேட்டு 1 run. ஆமாம், லாஸ்ட் பால் அந்த ஓவர். கேப்டன் கதிர் பாலுக்கு ஃபீல்டிங் மாத்துறாருங்க. நல்ல பேட்டல் அப் டு வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் நல்ல ஷாட்டு. 2Gயா 4ஆ? என்ன 2Gயா? 2G தாங்க. ஃபீல்டரே சௌரகிரி குதிக்கிறாரு. ஃபீல்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா S2 என்ன பண்ணுவாங்க? ரவி இருப்பார், அதுக்கு பதிலாக சேர்த்து அடிப்பார் எல்லாருக்கும். ரைனா நானும் எதுவும் பேசாதண்ணா, நல்லாச்சிட போகிறேன். அவர்லாம் அவர் ட்ரெண்டு எப்பயோ மாற்றிடுறாரு. உங்கள் கூட விளாடி ஸ்பியர் கைஸ் ரவி நினைச்சியா? FCC ரவி ஃபுல் ஸ்பான்சர் தான் அவருலாம் டீமில். எனக்கெல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டுறாங்க. நிறைய வச்சுருக்கேன். பூமா கூட ஒன்று வச்சுருக்கேண்ணா. பூமா தானே இது? சாக்ஸ் போட மாட்டார், உள்ளே போட்டிருப்பாரு. தெரியாது. இன்னும் 16 ரன்னுங்க 3 ஓவர்ஸ்க்கு. பவுலர் நேம் ஏழுமலை. 7 Hills. நியூ பவுலர். மாட்டிச்சுங்க. எவ்வளோ நேரம் தான் நான் திரும்பி இருப்பேன், மிஸ் ஆகும் நீ. இப்போ மாட்டிங்கன்னு வசந்த். 6 ரன்னு. பவுலர் நேம் 7 Hills. ஏழுமலை. 6 இதெல்லாம் 4ஏ கிடையாது, 6. ஏன்னா வசந்த் அடித்தது வசந்த். 6.
6 runs from 7 hills. Second ball, ball number 2. Again reverse, miss ஆயிடுச்சுங்க. ஃபுல் டாஸாக போட்டார். வசந்துக்கு வேறு ஆப்ஷன் தெரில போல், எல்லாம் ரிவர்ஸ் தான் இன்னைக்கு. ஒரு ரன். ஃபீல்டிங் சேஞ்ச். தேர்ட் பால் இந்த ஓவர். ஷார்ட், ஃபுல் டாஸ், கேட்சா? கேட்ச் இல்லை. 2 ரன்னா, 3 ரன்னா, 2 ரன், 2 runs. லெக் சைடில் பவுண்டரி போகிறது கஷ்டம் தாங்க இப்போ இருக்க வின்ஸு. ஃபோர்த்து பால். ஷார்ட். இதெல்லாம் ரவி பிடிக்கிறாரு. ரவி தான். பட் 2 runs கம்ப்ளீட்டட். நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங், நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். குட் ஃபீல்டிங் ரவி, அப்ளஸ் டு யூ. நெக்ஸ்ட் பால். டாட் பால். ஃபஸ்ட்டு டாட் பால் இந்த ஓவருங்க. 4 பால் ரன்ஸ் ரொட்டேட் பண்ணாங்க. 6, சிங்கிள், டபுள், டாட். லாஸ்ட் பால் இந்த ஓவர். டாட். ஓடவில்லை, ஓட முடியாது. ஏன்னா வசந்த் ஓடவே மாட்டார். கையிலலாம் குத்தா அத்தை வந்து அவுட் ஆவானே தவிர அவர் சேஃபாக இருப்பார். பிரேக் டைம், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 27 runs ஃபார் 4 overs. சாரி, உன் பிரேக்கை சீக்கிரம் முடிச்சிருங்க. சக்தி ஜூஸ் குடிக்கிறா? சக்தி ஜூஸ் குடிக்கிறியா? சும்மா தான் கேட்டேன். 27. அந்த கிரவுண்டுக்குள்ளேருந்து அந்த தண்ணி கேன் எடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. டைம் அவுட் முடிய போகுது. லாஸ்ட் 20 seconds. சக்தி கழிச்சுடு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. 5th over. Last 10 seconds. கதிர் அனுப்பிச்சுடு கதிர். அதான்ப்பா ஊற்றினாரு.
பாகுபலி கட்டப்பா நீ தண்ணிங்க நேற்று நீங்கள் வாப்பா. வாட்டர் கேன் எடுத்துன்னு போனால் பரவாயில்ல. 20 லிட்டர் வாட்டர் கேனை தூக்கின்னு போகிறான்பா ஒருத்தன் உள்ள அவன் டீமுக்கோசம். அவன் பாகுபலி வராரு பேர். ஓடியா நீ போய் அப்படியே மேட்ச் மற்ற டீமுக்கெல்லாம் தண்ணி பூசணும். அப்போ நெக்ஸ்ட் ஓவர் 5th ஓவர். பவுலர் நேம் இவரு தாங்க தேடி இருந்தோம். ஆட்டநாயகன் கிறிஸ் ரவி comes to the crease. Ravi on ball 1. ரெண்டு ரன் ஓடுவாங்களா? ஓடல. ரவிக்கு நல்லா தெரியுங்க அவர் ரிவர்ஸ் தான் ஆடுவார்னு. ஆனால் கேப்டன் கிட்ட இருந்து சிறிய தடுமாற்றம். ஐயோ வசந்துக்கு ஏதோ ஆயிடுச்சு. கிராம்புங்க, வசந்துக்கு கிராம்ப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் கும்பல் போடானுங்களே. வரவன் தண்ணி எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பேட் எடுத்துன்னு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கா? சரி வா வா. அங்கே டுப்ளிசிஸ் படுக்க. யார் டோனியாக இருக்கான்னு தெரிலங்க. வசந்த் அந்த டீமுக்கு ரொம்ப தேவைங்க. ஐகான் பிளேயரு. நெக்ஸ்ட் மேட்ச் செமி ஆடணுன்னா அவர் கண்டிப்பாக அவரோட ஹெல்த் கன்சியஸ் தேவை. அம்பையர்ஸ் என்னாச்சு? இஸ் he able to play? சக்தி என்னடா வசந்த் கண்டினியூ பண்றாரா? அம்பையர் சக்தி கோட் சக்தி. சக்தி ஆடுவானா? ஓகே ஓகே. அப்போ ஃபீல்டிங் போங்க, எல்லாம் ஃபீல்டிங் போங்க. அவர் சரியா கும்பல் போட அவர் அப்படிதான் இருக்கும். கும்பலை கலைங்க ஆட்டோமேட்டிக்காக ஆடுவார். ஒரு பால் தானே இருக்கு. ரவி போலிங் போட்டு வசந்த் இன்ஜுரி ஆகிட்டாருங்க, ஓட விட்டு. ரவி கையில் விரல்களில் ட்ரிக்ஸ் இருக்கு. மேஜிக்கல் ரவி, மெஜிஷியன் ரவி. நான் பேர் பைசா. ஒரு வருஷம் எனக்கு ஆங்கிள் ஒஞ்சிருந்தது, யாரும் எனக்கு பண்ணல. நான் கஷ்டப்பட்டு நான் வந்து ஓடி போய் ஞாபகம் இருக்கா? அப்போ தான் கட்டெல்லாம் பிரிச்சுன்னு மேட்ச் முன்னாள் கட்டை பிரிச்சுன்னு வந்தேன். அப்போல்லாம் இல்லை ரூல்ஸுன்னு எல்லாம் இது பண்ணிட்டீங்க. இப்போ சைக்கிளில் உந்ததுக்கெல்லாம் பைஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பால் ரவி
நல் ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங், அகைன் 2 runs, சேஃப்லி லேண்டட். கால் தானே ரிப்பேர் ஆயிடுச்சு, கை ஆகல. வசந்த் யாக்கா ரெடிப்பாரா? ஆஹா, ஐயோ, என் காலியா உடையிற, வாங்கிக்கோ, இந்தா ஜிக்கா. கேப்டன் ரவிக்கு ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காரு. ரவியும் சீனியர் பிளேயர் தாங்க, ரொம்ப வருஷமாக போலிங் போட்டுட்ருக்காரு. பட் வசந்த் அவரு ரொம்ப வருஷமாக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. ரவியோட போலிங் அட்டாக் நல்லா அவருக்கு தெரியும். ஒரே டீம் பிளேயர்ஸ் 2 பேரும். 4th ball அடித்தார். பாவங்க, அவருக்கு முடியலன்னு நினைக்கிறேன், காலு ஃபுட் மூமெண்ட் கொடுக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆடுறாரு. 2 runs. வசந்த் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காருங்க, ஃபுட் மூமெண்ட் கொடுக்க முடியல. வசந்த் உன் 12th மணிக்கு வந்து கேட்குறாரு, ஆட முடியுதா, ரெஸ்ட் எடுத்துக்கலைங்களான்னு. யோசிச்சு ஆடுங்க வசந்த். லாஸ்ட் 2 balls. ஐயோ, எனக்கு முடியலன்னு கேட்குறேன், இந்த 6ன்னு அடிக்கிறாரு. சாரி வசந்த், தெரியாமல் கேட்டேன், உங்கள் டீம் நாள் கேட்க சொன்னார். எங்கேயோ ஆஸ்டாரு. இந்த பால் 6. லாஸ்ட் பால். ரவி நார்மல் டைம் ஆகிட்டார், அதான் சொல்லாலே. நிலைமைக்கு வந்துட்டாரு. புது நிலைமையா பழைய நிலைமை? ஒரிஜினல் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் பால். ரவி கம்பேக் கொடுப்பாரா? வசந்த் ஃபியர் இல்லாமல் ஆடுறாங்க வசந்த். ஏன்னா அவர் ஆடி தான் ஆகணும், வேறு வழியில். அவர் தான் டீம் ஐக்கானு. அவர் ஆடினா தான் மற்றவங்களுக்கு பூஸ்டாக இருக்கும், மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் பால் இந்த ஓவர். சென்சிபிள் பிளே, ஆனால் ஃபுல் டாஸு. அவர் சென்சிபிளாக 2 ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு போதும், 1 run போதுன்றாரா. 5 overs கம்ப்ளீட்டட். நல்ல பேட்டிங் ஃப்ரம் வசந்த். ஸ்கோர் 46. நல்ல ரன்னுங்க. 4 ஓவருக்கு 24 சம்திங் இருந்தது. 46ல் வந்து முடிஞ்சிருக்கு. 5 overs. 6th over கேப்டன் கதிர். இப்போ கதிருக்கும் வசந்துக்கு பேட்டில். Who will win the battle between Kadir and Vasant? எல்லாம் ஓட் பண்ணுங்க. www.apl3.0.com. பால் நம்பர் 1. ஐயோ, அடிக்கிறானுங்க. இதுவும் 2 run ஓட வாய்ப்பு இல்லை. ஓடினா அவுட் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். குட் ஃபீல்டிங், நல்ல கீப்பிங் பிரதீப் கிட்டேருந்து. கதிர் யோசிச்சு போடுவானுங்க இந்த கிரவுண்டில். இந்த பிச்சை அவர் தான் போட்டார். நல்ல பிளே செந்தில் கிட்டேருந்து. செந்தில் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. செந்தில் நிறைய 2 ரன்னா ஓடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் ஆடி கொடுக்குறாரு வசந்த். காலில் அடிக்கிறாரு கதிர். அடிப்பட்ட காலில் உழுது அடி. டாட் பால். ரிசல்ட் இஸ் டாட் பால்.
லாஸ்ட் 2 பால்ஸ் சிங்கிள் தான். போனதுக்கு நல்ல கம்பேக்கு டேரன் கிட்ட இருந்து. ஒரு போலிங்கில் ஒரு டெரராக இருக்கார் எல்லாருக்கும். இவர் லூஸ் பால் போட்டால் கூட அடிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலாக அவர் பயன்படுத்தி வச்சிடுறாரு. லாஸ்ட் பால் இந்த ஓவர் 6 போகுமா? சென்சிபிளாக ஆடுவாரா? ரிவர்ஸ் வைட். அம்பையர்ஸ் கால் வைட். வசந்தோட ஆக்ஷன் பேட்டிங் ஸ்டைல் மாறிடுச்சு. சிங்கிள் த லாஸ்ட் பால். ஓவர். ஸ்கோர் 52 in the end of 6 overs. Last 2 overs to go. Santosh comes to the ball. Next batsman Jagan ரெடியா இருக்காரு பேட்டோட. ஷாட் அவுட் ஆஃப் த கிரவுண்டு தான். அவுட் ஆஃப் த கிரவுண்டு. அவர் காலில் அடிப்படல. அவர் அடி அதுக்கு ப்ரூவ் பண்ணு. ஆட்டநாயன் கோபி சிரிச்சினே வராரு. நெக்ஸ்ட் மேட்சுக்கு ரெடி ஆகிட்டு. ஃபர்ஸ்ட் பாலே 6. பால் நம்பர் 2 ஃப்ரம் சந்தோஷ். பேட்ஸ்மேன் வசந்த். ஐயோ 6. ரெண்டாவது 6. 6க்கு மேலே 6. அவரோட 6க்கு அவரே டார்கெட்டாக இருக்காரு. இந்த 6 விட அந்த 6 பெருசு. Ball number 3. Shot. Catch. Hat-trick 6. Hat-trick 6. இந்த 6 ஓட வசந்த் தனது ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. Big applause to Vasant. After injury becomes a monster. The season of the first 50 from strikers team Vasant. Great batting Vasant. Bat தூக்கி காட்டுங்க. Is playing Maxwell innings. இந்த வருஷம் Maxwell இல்ல, last year IPL Maxwell. கால்ல ஓத. பவுலர்ஸ் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு ஆஃப்டர் 3 sixes. ஷாட் இன்னொரு 6ங்க. நாலு 6, 5 பாலுக்கு 4 6. ரெக்கார்ட் செட் பண்றாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு பிளேயரால் இப்படி ஆட முடியும்னா ஆட முடியும். ஏன்னா வசந்த் ஆடி காமிச்சிருக்காரு.
எனக்கு தெரிஞ்சு ரவி ஐடியா கொடுக்கலாம். அவருக்கு எப்படி போகணுன்னு ரவிக்கு நல்லா தெரியும். எங்க ரவியை காணும்? ரவி அமிச்சாங்க எங்கேயாது? அவர் தான் பால் எடுத்து போட்டுருக்காரா? லாஸ்ட் பால் இந்த ஓவர் என்ன பண்ணுவார்? சிங்கிள் ஆடுவாரா, சிக்ஸ் ஆடுவாரா? ரிவர்ஸ் கடாசிட்டாரு. 4 6 4 ரன்ஸ் நினைக்கிறேன். 4 ரன்ஸ், எஸ் 4 ரன்ஸ். பிக்கஸ்ட் ஓவர் இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு இது. 28 ரன்ஸ் இந்த ஓவர். ஸ்கோர் டோட்டல் 80 ரன்ஸ்ங்க. 7 ஓவர்ஸ்க்கு எங்கேயோ இந்த மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்துட்டார். எல்லா டீமும் 4 ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு 24 அடிக்கிறாங்க, ஆட தெரியாத மாதிரி. அடுத்த 4 ஓவருக்கு எங்கேயோ போயிடுறாங்க. காலேருந்து 2 மேட்ச் அடி. 80 ரன்ஸ், 7 ஓவர்ஸ்க்கு 80 ரன்ஸ். லாஸ்ட் ஓவர் யார் ஆட போகிறா? சீக்கிரம் போடுங்க. ரவி உங்களை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. லாஸ்ட் ஓவர். அம்பையர் சக்தி அம்பையர் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. இல்லை ரவி கொடுக்கல. ஏழுமலை Last over in the innings. Sendil on strike, Savanils on ball. Ball number 1. Shot. Misfield. ஒரு ரன் தான் ஓடுவாங்க, ஏன்னா வசந்த் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். ஜெகனுக்கு பேட்டிங் கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. அவரும் பால் 1லேருந்து பேட்டில் இருக்கார். பட் எதுக்கு நானே அடிக்கிறேன்னு வசந்த் அடிச்சிட்டு இருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஜெகனை. பால் நம்பர் 2 வசந்த். ஆஹா வைடுங்க, வைடா நோ பாலா. வைடு அம்பையர் கிட்டேருந்து வைடு. White +2. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? பிளாக் சீட்டா உள்ள வந்துட்டாங்களா? அவங்க 2 வின் இல்லை. பால் நம்பர் 2 வசந்த். பிச்சு நேர். ஐயோ ரவிங்க, ரவி பிடிச்சிருவார். அது கண்டிப்பாக ரவிலாம் விடவே மாட்டார், ஏன்னா அவர் விட்டுருக்காரு. கிரேட் பேட்டிங் வசந்த், நல்ல பேட்டிங் வசந்த். கிரேட் எக்ஸாம்பிள். 50 ஆடி 60 தாண்டாருன்னு நினைக்கிறேன் வசந்த். நல்ல பேட்டிங் ஃப்ரம் வசந்த். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஜெகன் வந்துட்டார். 4 பால்ஸ் அவர் கிடைக்கும் ஜெகனுக்கு. 4 பால் என்ன பண்ண போகிறாரு? ஸ்ட்ரைக்கர்ஸ் அவர் நல்லா வெல்கம் பண்ணுங்க, சேரப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. சென்சிபிள் பிளேயருங்க வசந்த். சில பேர் தான் இருப்பாங்க சென்சிபிள், 6 அடிச்சுட்டு சிங்கிள் ஆடுறதுக்கு. அவர் அது பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ பட் இங்கே செவனில்ஸ் ஏழுமலைக்கு கண்டிப்பாக கங்க்ராச்சுலேட் பண்ணோம். 63 அடிச்சிருக்காங்க வசந்த். ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட் இப்போ இன் சிங்கிள் மேட்ச். லாஸ்ட் 4 balls to go. Jagan on strike. Oh, slightly miss. விக்கெட்டுக்கும் சரி 6க்கும் சரி ஸ்லைட்லி மிஸ். வேலுமலை உண்மையாக சூப்பராக போட்டுட்டு இருக்காரு.
அந்த அடியாச்சு வசந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இந்த வின் சப்போர்ட்டில் டாட் பாலும் எடுத்திருக்காரு. நல்ல bowling ஃப்ரம் ஏழுமலை, நல்ல திங்கிங் ஃப்ரம் கேப்டன் கதிர். ஷாட் 4 போகுமா? குட் ஃபீல்டிங் சுரேஷ் அண்ணன், குட் ஃபீல்டிங், 2 ரன் ஓட்டாங்க. பட் நல்ல bowling, நல்ல ஃபீல்டிங்கு. நீங்கள் ஃபீல்டிங் பண்ணுறவங்களுக்கு கூட ஏதாவது மேட்சுக்கு ப்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ஃபீல்டிங் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட் பால் ஷாட்டு 6 கொடியா 6 தான் சிக்ஸர். லாஸ்ட் பால் தானே? லாஸ்ட் பால் இந்த ஓவர், லாஸ்ட் பால் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கதிர் பரவாயில்ல, அடிட்டோம், அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது நல்ல பால் தான், பேட்ஸ்மேன் நல்லா ஆட்டார். லாஸ்ட் பால் ஸ்கோரு 92, ஹையஸ்ட் ரன் இந்த டோர்னமெண்ட் நினைக்கிறேன் டீம் ஸ்கோரில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் பால் ஷாட், இதுக்கு தான் அவர் கேட்டார். ஆனால் அவர் 100 கம்ப்ளீட் பண்ணலாம் ட்ரை பண்ணார். பட் ஒரு பால் இல்லை. நல்ல பேட்டிங் ஃப்ரம் ஜெகன். 98 ரனில் டீம் ஸ்கோர் கம்ப்ளீட் ஆகுது. 99 to win. டார்கெட் 99 ஃபார் S2. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் டீம் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படியே அதே சேர பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படியே ஃபீல்டிங்குள்ளே வந்தீங்கன்னா சீக்கிரம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மேட்ச் கேப்டன்ஸ் டாஸ் போட வந்துடுங்க. RKCC வெர்சஸ் என்னடா இன்னொரு டீம் யூனிகார்ன். காணோம் இருக்காங்க. யார் யூனிகார்ன்? என்ன கலரு இருக்காங்க? யூனிகார்ன் கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வரீங்களா? யூனிகார்ன் குதிரை என்ன சக்தி? 4 ஓவருக்கு அப்புறம் தான் எல்லாம் அடிப்பாங்க. நம்ம 4 ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்க மாட்டோம். என்னடா கிளாஸ் இருக்காடா? கிளாஸ் RKCC versus Unicorn. Next match. It's called Toss Won the Shakti.
ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்கம்மா. ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக நின்றுங்கண்ணா. ஃபீல்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே போயிடுங்கண்ணா. அம்பையர்ஸும் போயிட்டாங்க, ஃபீல்டர்ஸும் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன்ஸ் வசந்த் இருக்கா? யார் வசந்த் சப்ஸ்டியூட்டா? சரி ஜெகன், மேட்சை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணு. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஓவர் நம்பர் 1, பவுலர் நேம் பார்த்தியனா பவுலிங். யாருன்னா அவங்க ஆள்லையா? அவங்க ஆடுவேன்னு தான் சொல்லுவாங்க. தாவூத் பிரதர்ஸ் காரணம். ஸ்ட்ரைக் சுரேஷ். நான் ஸ்ட்ரைக் நேம் நான் ஸ்ட்ரைக்கர் நேம் கதிரே. ஒரு 12th மணிக்கு அனுப்பிச்சு விடு கதிரே. ஒயிட் பால் நம்பர் 1 ஒயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டார்கெட் 99 அடிக்கணும். நான் ஸ்ட்ரைக்கர் தெரியல. ஆமாம் 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 விஜய் ஆமாம் ஆமாம். டாட் பால்.
ரிவர்ஸ் நல்ல கனெக்ஷனு. 4 ரன்ஸ். எஸ்டும் சும்மா இல்லை, ஆடுறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, கொச்சன்னு இருக்காங்க. Again wide. ரெண்டு டீமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தியான நல்லா போடுவார், அவர் போடுறாரு, ஒரு 40 வருஷமாக போடுறாரு. நல்ல பேட்டிங், கேப்பில் போல ஃபீல்டிங். 1 ரன், சிங்கிள் ரனில் ஓவர் முடியுது. சாரி, 3 பால்ஸா? 3 balls. டாட் பால், யாக்கர். காலில் பார்த்து ஒரு முட்டு. நெக்ஸ்ட் பால் கேட்சா? இல்லை கேரி ஆகல. 1 ரன் மட்டும், 1 ரன் மட்டும். லாஸ்ட் பால். ஷார்ட். 1 ரன்னா? இல்லை ஓடலை. குட் கால். 1 over completed. 8 runs in the first over of power play. சரவணா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்பா, நல்லா போடுறான், யாக்கராக போடுறான். மேட்ச்சில் தான் டபுள் யாக்கர் போடுறான். இல்லை போடுவான், அதுதான் இந்த ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ஓவர் ஜெகன். இடது. ஆஹா, கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஜெகன், விக்கெட். பவுலர் நேம் ஜெகன். கேட்ச் பிடிச்சவர் நேமு கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா தான். நெக்ஸ்ட் பால். மிஸ்ஸுங்க, மிஸ்ட். ஸ்டிக்குக்கும் மிஸ்ஸு, ஷார்ட்டுக்கும் மிஸ்ஸு. வசந்த் இல்லாதனால இந்த மேட்சை ஜெகன் தான் கேப்டன்சி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டு, நல்ல ஷார்ட்டு. 4-ஆ? தடுப்பாங்களா? 4. பார்த்து, குட் ஃபீல்டிங், குட் ட்ரை. ஏய், கேப்டன் வசந்த் இங்கேருந்து ஐடியா கொடுக்குறாரு. இன்ஜூரி வசந்த். ஏய் உட்கார்றா, பரவாயில்லையா? என்ன கிராம்பா இச்சிங்க ஏதாவது
மசிலா கிராம்பு தானே ட்ராரா காலி போ. ஜெகன் யோசிச்சு போறாரு. உள்ளே போட்டுருந்தா திடீர்னு ஒரு ஸ்லோ பவுன்ஸ் மாதிரி போட்டாரு. ஆஹா நல்ல ஷாட்டு. 6 அம்பேஸ் 6 6 ரன்ஸ் ஓவர் 18 ரன்ஸ் 18 ரன்ஸ் in the end of 2 overs. வசந்த் இருக்க கண்டிஷனுக்கு செம்மி ஆடுவாரான்னு தெரியல. என்ன வசந்த் வீட்டுக்கு போயிருங்க, குழந்தைக்குட்டியை பாருங்க போயிட்டு. மற்ற டீமுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுலர் நேம் நட்டு. தமிழ்நாடு நட்டு இல்லை, அரும்பாக்கம் நட்டு. நட்டு யாக்கர் போடுவார், பவுன்ஸ் போடுவார், ஸ்லோயர் போடுவார், கட்டர் போடுவார், எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. ஒரு பால் முறுக்கு புள்ளிவார். கமான் நட்டு. கேப்டன் வெளியேந்து சேரப் பண்ணுறாரு. சுரேஷனா 6 6 6 அடிச்சிட்டாரு. வசந்தே அவெல்லாம் என் ஸ்கூல் டீம் நட்டுலாம் தெரியுமா? நெக்ஸ்ட் பால் ஷாட் 4 4 ரன்ஸ். என்ன பார்த்துருக்கல. சுரேஷ் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓவருக்கு 12 ரன் தான், பட் எல்லாம் ஓவர் அடிக்கணும். ஒயிடுங்க, ஒயிட் பால். கனெக்ஷன் இருந்ததுன்னா இது போயிருக்கும், ஏன்னா அங்கே ஃபீல்டரை மாற்றிட்டாங்க, ஃபீல்டர் இல்லைங்க. நல்ல தாட் ப்ராசஸ். அம்பையர்கிட்ட வந்து ஒயிட். பவுலிங் டைம் ப்ளீஸ் கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பால். சப்போர்ட் பண்ணுங்க, நோ ஆர்குமெண்ட்ஸ். எஸ், குட் ஸ்பிரிட். 2 ரன்னா, 2 ரன்னா இது. அதோட முடியல. தேவா சைட்லேருந்து கோவப்படுறாரு, ஏன்னா அவர் பெஸ்ட்டு ஃபீல்டரு. லாஸ்ட் இயர் அவருக்கு அவார்டு தரலானா. சேரிச்சு. அதுதான் பார்த்தியாண்ணா, நல்ல டேக்கர். நட்டுக்கிட்ட வந்து நல்ல கம்பேக்குங்க, அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பண்ண தப்ப விக்கெட்டில் க்ளோஸ் பண்ணுறாரு. ஆஹா, இது இருக்குதுங்க, இப்போ இருக்குங்க மேட்ச். இப்போ தாங்க மேட்ச் கேம் ஆனுங்க. மிஸ்டர் ரவி, கிறிஸ் ரவி கம்ஸ் டு த கிரீஸ். ரவி ஆட மாட்டானா? ரவிக்கும் நட்டுக்கும் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. சேம் டீமில் ஆடி இருக்காங்க, ஆப்போசிட் டீமில் ஆடி இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு ஒன்றா ஆடுறாங்க. சாரி, ஆப்போசிட் டீமில் இடத்துல ஆடுறாங்க.
ரவி ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. Three overs, 31 runs. Next over, Venkata Balaji. Batsman Jay. காற்று அடிக்குதுங்க பேட்ஸ்மேனுக்கு. நல்ல வீசு, பட் டாட் பால். பெட்டர் ஆப்ஷன் வசந்த் உள்ள போயிடலாம். ஓனர் பிரகாஷ் பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு போல. செல்லா ஃபேமிலி வெளியே போகிறாங்க. டாட் பாலிங், அதுக்கு நடுவில் டாட் பால். செல்லா டீம்லேருந்து மூத்த பிளேயர் வெளியே போகிறாரு. செல்லா கோசம் ஜூஸ் வாங்கிட்டு வர போகிறாரு போல். ஓ, செல்லா பின்னாடியே அண்ணனை காணும் தேடிட்டே போகிறாரு. நடு அண்ணன் தாமரையை காணோம். அவர் தான் வண்டி ஓட்டினாரா? கமான் பாலாஜி, கேப்டன் அப்ரிசியேஷன். ஷாட். தேவா சும்மா விடுற மாதிரி விடுவார். ஆனால் விடுவார். தேவாவுக்கு டிகேசிசிலேருந்து சேரப் கிடைக்குது. ஐயோ, கேட்ச்லாம் இல்லைங்க. இது மைதானத்தின் நடுவில் வந்து உட்காருது. ரவி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ரவி கீப் ட்ரையிங். நெக்ஸ்ட் பால். ஐயோ ஐயோ, ஆராரோ ஆராரோ ஆராரோ. Another dot. Over. Strategic timeout between two teams. Hardly 2 minutes. Countdown begins. Time போயிட்டு இருக்கு. 2 minutesல பிரேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ஏய் வினோத், ஜெர்சி போடு. ஜெர்சி போடுற அடுத்த மேட்ச் நமக்கு. ஏய் சுந்தர், ஜெர்சி போடுறா. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம டீம் எல்லாம் ஜெர்சிலாம் போட்டு ஷூலாம் போட்டு ரெடியாக இருங்க. எங்க பிளேயர்ஸே காணுமேங்க. கார்த்திராஜாங்க ஸ்கோர் 4 overs 34 runs. 24 பால்ஸ்க்கு 65 ரன்ஸ் ஆடணும். உண்மையை சொல்லணும்னா 4 ஓவர்ஸ்க்கு ஸ்ட்ரைக்கர்ஸு 24 ரன்ஸ் தான் இருந்தாங்க. மீதி 4 ஓவர்ஸில் வசந்த் காட்டின காட்டு தான் இது. அதேமாதிரி இங்கே காட்டுறதுக்கு ரவி இருக்கார். பின்னாடி கேப்டன் கதிர் இருக்கார். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு 4 ஓவர்ஸ் எப்படி போதும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 ஓவர்ஸ் யாருக்கு? அகைன் நட்டு
ஃப்ரம் டிகேசிசி மேட்ச் தனியாக அப்படி ஆகும் அப்படி ஆடலன்னா அடுத்த வருஷம் டீம் கொடுக்க மாட்டீங்களா? ஷாட் ஜெயிக்கிட்டேருந்து பட் நல்ல சேவா. 6 கொடுத்துருக்காங்க அம்பேஸ். 6 ரன்ஸ். ஜெய் பேட்லேருந்து 6 ரன்கள். பால் நம்பர் 2 ஷாட். நல்ல ஃபீல்டிங். 6 தான் மிஸ் ஆச்சு. செகண்ட் ரன் கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சிருக்காரு செந்தில். நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் நட்டு. ஜெகன் ஃபயரா ஃபீல்டிங் செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. லீகல் பால். ஒரு குயிக்கருங்க நட்டுக்கிட்ட வந்து ஒரு குயிக்கர். அதான் சொன்னேன் ஒரு யாக்கர் போடுவாரு. ஒரு ஆக்ஷன் நல்ல ஆக்ஷனுங்க. ரவிக்கு பேட்டில் தான் பட மாட்டேது. விக்கெட் பா. வயசானாலும் என் ஸ்டைலும் ஃபீல்டிங்கும் மாறாது. எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா கிரேட் கேட்ச். கீப் ராக்கிங்ண்ணா. பார்த்தியானா டீமில் தான் நான் சின்ன வயசில் ஆடினேன். பார்த்தியானா ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் நான் த்ரோ அடிப்பேன். நீங்கள் அப்பா வந்து அதே போலிங் சூப்பராக போடுறீங்க. நிறைய டீம் ஆட்டங்க. நட்டும் என் டீம் தான், ரவியும் என் டீம் தான். சரி, நாங்களாம் ஒரே டீமில் ஆடணும். யார் டீம்? நட்டா ஒரே டீம் தான். நாங்களா நீங்களா எங்களோட ஆப்போசிட் டீம் தெரியுமா தெரியாதா? எதிரி டீம் நீங்களா. இல்லை கடுக்கா மோகனால தானே எதிரி டீம் ஆச்சு. கேப்டன் கம்ஸ் டு த கிரீஸ். ஃபர்ஸ்ட் பால் நட்டு நல்ல ஒரு ஸ்லோயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கதிர் வெயிட் பண்ணுறாரு. கோவலா பால்ல வெயிட் பண்ணி ஆடுவார் போல். அது இதுக்கப்புறம் 6க்கு தான் பால் ஆடுவாங்க, ஓடுறது இல்லை. ஷாட். ஐயோ 100 நல்லா ஏறி வந்ததுக்கு நல்லா டாஸா லட்டு மாதிரி போட்டார். 5 ஓவர்ஸ்க்கு 47 ரன்ஸ் வந்திருக்கு. வசந்த் ஃபீல்டிங்கில் இல்லாத ஒரு கஷ்டம்தான் போல் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. இருந்துன்னா ஒரு 2 ஓவர் போட்டிருப்பாரு. என்ன வசந்த், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? பிரகாஷ் நீங்கள்? நெக்ஸ்ட் ஓவர் 47 ரன்ஸ். 47 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு. பாலாஜி அகைன் கம்ஸ் டு த பால். இல்லையே, கால் பண்ணுங்க. தெரியலையே சதீஷ் எங்க இருக்கானே. ஷாட்டு கேட்சா? கேட்ச். நல்ல டேக். 6 அடினா 6 சைஸா நீ தானே கை காட்டுற. சிக் ஏஞ்சோ அத்த மேட்ச் ஒன்று ஜெர்சி போட்டுனீங்க வா. உன்னை காணுங்க தேர்ந்து இருக்காங்க எல்லாம். இங்கே வாடா ஏஞ்சோடா. 6 4 அம்பேர்ஸ் நீங்கள் பார்த்து போய் கொடுங்க அம்பேர்ஸ். என்ன கேட்டேன்? தப்பா கேட்டேனா? 6 அவனை சைஸா வர சொல்றா. ஆறுங்க.
அம்பையர் கொடுத்துட்டாரு 6. ஃபீல்டரு பார்த்து நின்றுருக்கலாம். லைன் அம்பையர்ஸ் இல்லைனாலும் எல்லா டீமும் லைனில் தான் இருக்குது 6 கொடுக்கறதுக்கு. பால் நம்பர் 2. ஆஹா மிஸ் ஆயிடுச்சு. S2லேருந்து 2 ஷாட்டு கேட்குறாங்க. கதிர்கிட்ட கொடுப்பாரா? ஐயோ ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காங்க. ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு. 2 ரன் ஓடுவாங்க. ஓடிட்டாங்க. கதிர் நல்ல ஐடியாவா நடுவில் கிரவுண்டில் நடுவில் தூக்கி போட்டார் 2 ரன்னுக்கு. டாரன் கதிர். விசிசி நான் இங்கே காணும் இப்போ தான் விட்டு சொல்லிட்டு இருந்தேன். எங்கே சதீஷ் காணும் ஃபோன் பண்ணுங்கன்னு. கரெக்டாக கை தூக்கினா கரெக்டாக தெரிஞ்சது உருவோம். நெக்ஸ்ட் பால் ஷாட். ஐயோ எட்ஜாக இருந்தாலும் இது வந்து 6 தாங்க. இது ஷாட் நம்பர் 1 வாங்கிக்கோ. டீம் கோசம் டீம் கேட்டதில் 1 கொடுத்துட்டாரு. இன்னொன்று கொடுப்பாரா? இன்னும் 2 பால் இருக்கு. கடும் போராட்டம். ஒயிட் பால்ஸ். க்ரீனாக எனக்கே தெரிஞ்சிச்சு, அதனால் கொடுத்துட்டேன். சாரி. நான் சொன்னேன் ஆஃப்டர் 4 overs எல்லா டீமும் ஒரு மாதிரி ஆடுறாங்க. என்னன்னே தெரில. ஃபஸ்ட்டு 4 over பொறுமையாக ஆடுறாங்க. ஐயோ நோ பாலுங்க. பிரஷர் அந்த பவுலர். கதிரே மிஸ் பண்ணிட்டாரா? கதிர் மிஸ் பண்ணிட்டாரான்னு யோசிக்கிறாரு. ஐயோ நோ பால் விட்டு மாடிக்காமன்னு. அச்சிந்தா ஒரு லக்கு. ஐயோ ஷாட் நம்பர் 2. ஷாட் நம்பர் 2ங்க இது. ஷாட் நம்பர் 2. கெட்டதை கொடுப்பவனே கதிர். அவன் டீமில் 2 ஷாட்டு கேட்டாங்க. கதிர் 2 ஷாட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்பேர் லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் இந்த ஓவர். 6th over comes to an end. Wide. Umpires call wide. Umpires call wide. தாவூத் பிரதர்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஆஃப் த பிரதர் மாலிக்கு, அனதர் பிரதர்ஸ் இர்ஃபானு, அனதர் பிரதரு பேர் தெரில, ஆனால் அவரு பிரதர் தான் வந்திருக்காரு. மாலிக் வந்துட்டாரு. கமான் கமான் டீம். அம்பையர் டிசிஷன் கொடுத்துருக்காரு ப்ளீஸ். ஸ்கோர் ஸ்கோர் லாஸ்ட் பால் முடிஞ்சோடனே சொல்லுவோம். ஜெகன் ப்ளீஸ் வெயிட். மாலிக் பாஷா லாஸ்ட் பால். ரிவர்ஸ். ஓ ஓவர். 6 over completed. ஸ்கோர் 71ங்க. 12 balls-க்கு 28 runs only. ஏன் ஒன்லின்றா? கதிர் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஜெய் ஸ்டார்டிங்லேருந்து ஆடிட்டு இருக்காரு. ஃபுட்பால் மாதிரி ஆடிட்டு இருப்பார் அவர். இப்போ ஃபுட்பால் மாதிரி ஆடாப்புல. ஏழுமலை தான் விக்கெட் எடுத்தாரு. நல்லா ஆடி இந்த வசந்த. வந்துட்டாருங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவரோட. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 450 மேட்ச் ஆடி இருக்காரு. பார்த்தேன்னா பால் நம்பர் 1 பேட். தேவா விட்டுருவான், விட மாட்டானே. அவன் தான் பெஸ்ட்டு ஃபீல்டர் ஆச்சே இந்த வருஷம். ஃபீல்டர் அவனுக்கு தான் அவார்டு. அவனுக்கு தான்
தேவா பெஸ்ட் ஃபீல்டர், பட் அவார்டு கிடையாது. பாஷா ரெடி ஆயிட்டாரு நெக்ஸ்ட் மேட்சுக்கு. அவர் வந்து பேச போறாரு போல. மாலிக் பாஷா, மாலிக் ஜெர்சி போடுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஆடணும். மாலிக் பாஷா வெறியா இருக்காரு. பேட்ஸ்மேன் யாரு? பேட்ஸ்மேன் நேம் ஷியாம். 11 balls 28 11 balls 28 runs. Ball number 2. ஷாட். நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. ஒரு ரன் தான் ஓடுவாங்க. பால் நம்பர் 3. கதிர் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். பேட்டில், இது நல்ல பேட்டில். கதிர் ஈஸியாக ஆடுவார், எல்லாரும் பார்ப்போம். ஷாட், ஒரு ரன் தான் கிடைக்கும். ஆனால் விக்கெட். ஃபைனலி இட்ஸ் விக்கெட்டுங்க, ரன் அவுட்டு. ஃபீல்டர் பொறுமையாக எடுக்க ட்ரை பண்ணி ரன் அவுட் தான் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, நல்ல ஃபீல்டிங். பேட்ஸ்மேன் நேம் பிரதீப். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் comes on strike. நானா மைக்கு வாய் முடிய முடின்ற என்ன பைத்தியம் மாதிரி பேசுனேன்? ஏதாவது சொல்லு. இல்லை சொல்லு, ஏதாவது சொல்லு. ரெண்டு சொல்லு. என்ன சொல்லு? ரெண்டு சொல்லு. தாவத் பிரதர்ஸ் வந்திருக்காங்க, கரெக்டாக தான் சொன்னேன். பிரதர்ஸ் தானே வந்திருக்கீங்க. சலம் போதியா? என்ன பீர் அடிச்சுட்டு மூஞ்சிலாம் வீங்கி இருக்குது. மாலிக் மூஞ்சி. Next ball from Patyana. ஷாட். ஒரு ரன்னா 2 ரன்னா, ஒரு ரன் தான் ஓடுவாங்க. ஏன்னா பால் பிடிச்சது உங்கள் தேவா, பொங்கல் தேவா. Two balls to go. அகலப்பந்து, ஒயிட் பால். Two balls to go. 7th over. ஷாட் 6. ஐயோ, பால் அவுட் ஆஃப் த கிரவுண்டு. நெக்ஸ்ட் பால் ஏதாவது இருந்தால் கொடுங்க. இந்த பால் வருமா? பார்த்தேன்னா ஏதாவது சேரப் பண்ணுறாங்க. நல்ல பால். 1 ball to go. இந்த 7th over. பால் வந்துச்சு. இல்லை, ஒரு ஓவருக்கு 7 balls இருக்கு இன்னும். 7 பாலுக்கு 18 ரன் அடிக்கணுமா? ஓ, கோவப்படாதீங்க கதிர். 6 பாலுக்கு 18 ஆடணும். 6 ball 18 runs. ஜெகன் போலிங் போடுறாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம். எஸ், 6 பந்துக்கு 18. 6 பந்துகளில் 18 ரன்கள்.
பேசுறியா? பேசுனா. ஆறு பந்துகளில் 18 அடித்தால் வெற்றி. தனது அணிக்காக கடைசி ஓவரை போட வந்துள்ளார் ஜெகன். ஃபர்ஸ்ட் பால், நல்ல ஒரு ஷாட். சிங்கிள் தான் ஓடுவார்னு நினைக்கிறேன். கபீர் ஆன் ஸ்ட்ரைக். 5 பந்துகளில் 17 அடிக்கணும். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபுல் டாஸா போட்டு தூக்கி கடாசி இருக்காரு வெளியே. நல்ல ஒரு ஷாட். மேக்ஸிமம் 6. 4 பந்துகளில் 11 அடிக்கணும். நல்ல ஒரு கம்பேக்குங்க ஜெகன் கிட்ட இருந்து. ஒரு டாட் பால். 3 பால்ல 11 அடிக்கணும். நல்ல ஒரு பாலிங்க. சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு 6 குத்துறதுக்கு அப்புறம் 2 கம்பேக் பால், 2 டாட்டு. 2 பால்ல 11 ஆடணும். நல்ல ஒரு ஷாட். கேட்ச் என்ற கால். ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு பாலுக்கு 9 அடிக்கணும். கஷ்டங்க. பவுலர் ஏதாச்சும் போட்டால் தான் உண்டு. நல்ல ஒரு போலிங்க ஜெகன் கிட்ட இருந்து. சூப்பராக போட்டிருக்காரு. 8 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச் வசந்த். 63 ரன் அடிச்சிருக்காரு 28 பால்ல. அதில் 7 6. நான் அப்படியே மேன் ஆஃப் த மேட்ச் கப்பு வாங்கிட்டு போயிடுங்கண்ணா. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்கேசிசி vs யூனிகார்ன். வெல் பிளேட் வசந்த். நல்ல ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. யூனிகார்ன் ஃபீல்டிங் உள்ள வந்துருங்க. யூனிகார்ன் ஃபீல்டர்ஸ். ஆர்கேசிசி பேட்டிங்கு, நீங்கள் தான் ஃபீல்டிங்.